நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ப்ரோ கபடி லீக் 2023-24 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுடே 8 PM ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். பெங்கால் வாரியர்ஸ் வெர்சஸ் தபாங் டெல்லி. ஸோ இந்த இரண்டு டீமுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அல்லது @nila D11 அப்படி நீங்கள் @nila D11 இப்போ நம்ம வந்து லிங்க்கை வந்து மாற்றிட்டோம். ஸோ நீங்கள் வந்து பி தான் வந்து லிங்க்கு. ஸோ இதை சர்ச் பண்ணி கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைபர் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். 2074 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நிறைய ஃபேக்கான சேனல்ஸ்லாம் இருக்குது, அதில் போய் ஏமாந்துடாதீங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் பார்த்து நம்ம பிரேமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ஜிஎல் டீம் அண்ட் பிரேம் டீம் எஸ்எல் டீம் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். ஸோ 70 lakh ஃபஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க டீம் 11 பொறுத்தளவில். ஸோ அதனால் நல்ல ஒரு மேட்சாக பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் 70 lakh இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நாம் ரெண்டு டீம்ஸோட பிளேயிங் 7 பார்த்துடலாம். பெங்கால் வாரியர்ஸோடைய ஸ்டார்டிங் 7 என்னவாக இருக்கும் அப்படின்னா, சுபம் சிண்டே ரைட் கார்னர், நிதின் குமார் ரைட் ரைடர், வைபவ் கார்ச்சே ரைட் கவர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணீந்தர் சிங் ரைட் ரைடர் அண்ட் சென்ட்ரல் பொசிஷனில் ஆடுவார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டர்பன் சௌஹான் லெஃப்ட் கவர், ஸோ ஸ்ரீகாந்த் யாதவ் லெஃப்ட் ரைடர் அண்ட் லெஃப்ட் இன், ஹெச்லேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் கார்னர். ஸோ நெக்ஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணார் மேட்சை. சூப்பர்பான ஒரு லெஃப்ட் கார்னர் பண்ணார். ஸோ அதிகமான பாயிண்ட்ஸு டீமில் கேப்டனாகவே வந்திருந்தார். ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7 இருக்கும் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்தளவில். ஸோ அடுத்து வந்து தபாங் டெல்லியோடைய ஸ்டார்டிங் 7 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யோகேஷ் ரைட் கார்னர், ஆசு மாலிக் ரைட் இன் ரைட் ரைடர், மோஹித் ரைட் கவர், நவீன் குமார் ரைட் ரைடர் அண்ட் சென்ட்ரல் பொசிஷன், ஹெச் ஆண்டி லெஃப்ட் கவர், மஞ்சித் லெஃப்ட் ரைடர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஸ் லெஃப்ட் கார்னர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தபாங் டெல்லியோட ஸ்டார்டிங் 7 இருக்கும். ஸோ ஓகே, இங்கே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. விஜய் பரத்வாஜ் வெளியில் இருக்கார். சூப்பர்பான ஒரு லெஃப்ட் கார்னர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆசிஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராக இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுடைய டிஃபென்ஸ் எல்லாம் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கலாம். ஸோ பரத்வாஜ் ஒரு சூப்பர்பான ஒரு பிளேயர், லாஸ்ட் சீசன்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் உள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உள்ளே வந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. பாலாசாஹேப் ஜாதவ் ஒரு ரைட் கவரில், இப்போ ரைட் கவர் மோஹித்தும் வீக்காக தான் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் பாலாசாஹேப் ஜாதவ் உள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஆகாஷ் பிரசர் ஆல்ரவுண்டர். ஸோ ஏன்னா இவங்களோட இந்த ரைடர் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் பிரசர் ஒரு ஆல்ரவுண்டராக உள்ள வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நவீன் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இங்கே வந்து ரைடருக்கு போவாங்க. ஆகாஷ் பிரசரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மனு லெஃப்ட் ரைடர். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நவீன் இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. நவீன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ரைடர். ஸோ ஆசு மாலிக்கும் 2 பேருமே பிரைமரி ரைடர் தான். சூப்பராக 2 பேருமே ஈக்குவலாக ரைட்ஸ் போவாங்க. 2 பேரும் சூப்பர்பான ஒரு ரைடர். நல்லா ரைட் பாயிண்ட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தபாங் டெல்லியோடைய ஸ்டார்டிங் 7 இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பிளேயர் ஆன் டைமில் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. ஸோ அந்த டைமில் எந்தெந்த பிளேயர் இப்போ நியூ பிளேயர் வர்றாங்க அப்படின்னா அப்புறம் அவங்க எந்த பொசிஷனில் ஆடுவாங்க அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் சொல்லிடுறேன். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ பிளேயர் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா யார் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரைடு டிபார்ட்மெண்ட், இப்போ ரைடர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆசு மாலிக் ரைட் ரைடர் 2 பேருமே, ஆசு மாலிக் அண்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன் குமார். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ரைடர். ஸோ ரைட் ரைடரில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் குமார் மோர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நிறையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிக் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுப்பார், டச் பாயிண்ட் அதிகமாக எடுப்பார். ஸோ அது மாதிரி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அது மாதிரி சம்டைம் வந்து மோர் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து டிஃபென்ஸ் பண்ணி பிடிக்க பார்த்தாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் அள்ளிட்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது மாதிரி ஆசு மாலிக்குடைய பிளேயிங் சூப்பர்பாக இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணி பிளேயரை ப்ளே பண்ணுவார். ரைடு போகும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் 2 பேர் மாட்டுறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவாக பார்க்குறோம். ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ அப்போ கார்னர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கு சற்று குறைவு. ஆனால் இது முற்றிலும் இல்லைன்னு சொல்லிட முடியாது, இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கு குறைவு. ஸோ ரைடர் பொறுத்தவரை இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ஸ் ரைடராக இருப்பாங்க. ஸோ அதே சமயத்தில் இங்கே பெங்கால் வாரியர்ஸ் ரைடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிதின் குமார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இங்கேயும் வந்து ஆல்ரவுண்டர் ஆசு மாலிக் சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸும் பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணீந்தர் சிங் சூப்பரான ஒரு டாலான ரைடர். ஸோ இவரை வந்து டேக்கிள் பண்ணுற அளவுக்கு தபாங் டெல்லியில் பிளேயர்ஸ் லெஃப்ட் கார்னர் இருக்காங்களா இப்போனா ரைட் ரைடர் அப்படின்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த கோர்ட் போவார். அப்போ லெஃப்ட் சைட் ஆஃப் த கோர்ட் போகும்பொழுது இங்கே தபாங் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் ஆசிஸ் ரொம்ப பூராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த இடத்துல எது எஃபெக்டிவாக இருக்க முடியுமா
அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா ரைடர் கேமாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் நிறைய மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் இருந்து தான் வந்து டீமில் கேப்டன் விசி வந்திருப்பாங்க, அதிகமாக வந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அஃபென்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரைடரில் இருந்து கேப்டன் விசி வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிந்தர் சிங் அவரை டேக்கிள் பண்ணுறதுக்கான ஆள். ஸோ தபான் டெல்லியோடைய டிஃபென்ஸு பூராக இருக்கனால ஸோ அவரும் சூப்பர்பாக ரைட் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. நிதின்குமார் நல்ல ஒரு சாய்ஸாக தான், ரெண்டு பேருமே சூப்பர்பான ரைடர் இருப்பாங்க. மணிந்தர் சிங் அண்டு பார்த்தீங்கன்னா நிதின்குமார் ரெண்டு பேருமே சூப்பர்பான ரைடர், ரெண்டு பேருமே ரைட் ரைடர், ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மணிந்தர் சிங் பிரைமரி ரைடர், அதிகமான ரைடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிதின்குமார் குறைவான ரைடர்ஸ் ரைடு போவார். ஸோ இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டராக ப்ளே பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ரெண்டு டீம் தான் ரைடு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கடுத்து டிஃபென்ஸ் டீமில் ஃபஸ்ட்டு பெங்கால் வாரியர்ஸ் பார்ப்போம். இப்போ டிஃபென்ஸ் டீம் பார்க்க முடியும். இப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ரைடர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ரைட் ரைடராக தான் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ எந்த சைடு ரைடு போவாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த கோர்ட் போகும்பொழுது இங்கே வந்து ஹெச் லீடு வந்து இருக்கார். ஸோ லெஃப்ட் கார்னர். ஸோ இவங்களும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கவர் வைபவ் கார்ச்சி, இவங்க ரெண்டு பேரும் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக கபடியில் அந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா அவங்க தான் அதிகமாக பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும், அதாவது டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் நவீன்குமாரையும் ஆசு மாலிக்கும் இவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ ஹெச் லீடு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக 179 பாயிண்ட்ஸு அப்படின்னா 179க்கு மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 9 டேக்கிள் வரை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு. ஸோ சூப்பராக ப்ளே பண்ணார். ஸோ ஆனால் இன்றைக்கி எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஏன்னா நவீன்குமார் வந்து எந்த மாதிரி ப்ளே பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரை டச் பண்ணி தான் நிறையா பாயிண்ட்ஸை எடுப்பார். கார்னர் டச் பண்ணுவார். அது மாதிரி அவருக்கு எதிராக டேஸ்னிக் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த கோர்ட் வந்து ரைடு போகும்போது ரைட் ரைடர் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த கோர்ட் தான் போவாங்க. அப்போ லெஃப்ட் கார்னர்கிட்ட போவாங்க. அப்போ அவங்களுக்கு டேஸ் நிற்கக்கூடிய பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா வைபவ் கார்ச்சி. அப்போ ரெண்டு பேருமே அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ரெண்டு பேருமே ஆசுமாலிக்கும் சரி நவீன்குமாரும் சரி ஈஸியாக அந்த டச் பாயிண்டில் பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுப்பாங்க. ஸோ ஓகே, அப்போ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொதுவாக வந்து இந்த கபடியில் எஸ்டர்டே டீம்ஸ் வீடியோவோட சொல்லியிருப்போம். பொதுவாக லெஃப்ட் கார்னரும் ரைட் கவரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு, ஏன்னா ரைட் ரைடர் அதிகமாக இருக்கும்போது. ஆனால் இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரைடர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ இந்த லெஃப்ட் கார்னரும் ரைட் கவரும் வீக்காக இருப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நவீன்குமார், ஆசு மாலிக் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் யார் டேக்கிள் பண்ணுவாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த இன் பொசிஷனில் ஆடக்கூடியவங்க பெஸ்ட்டாக டேக்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து கபடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னர் பொசிஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஹோல்டு போடுவாங்க. அதை வந்து நம்ம கிராமத்தில் மட்டின்னு சொல்லுவோம். அந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக அவங்க ரைட் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி அப்படின்னா இப்போ சுபம் சிண்டே ரைட் கார்னராக இருக்கார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரைட் கார்னராக இருக்கார். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிதின்குமார் வந்து பார்த்திங்கன்னா ரைட் இன்னில் இருக்கார். ஸோ ரைட் இன்னில் இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவீனோ அல்லது ஆசுமாலிக்கு யாரோ ஒருத்தர் வந்து ரைடு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரைட் ரைடரு. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு ஆஃப் த கோர்ட் யார்கிட்ட போவாங்க அப்படின்னா ஹெச் லீடு லெஃப்ட் கார்னர்கிட்ட போவாங்க. இங்கே போயிட்டு நவீன்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போய் எங்கே டச் பண்ண பார்ப்பார் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிளேயர்ஸில், அதாவது இங்கே ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரைட் கார்னர் அண்ட் நிதின்குமாரை டச் பண்ண போவாங்க. ரெண்டு பேரை டச் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ சுபம் சிண்டே டச் பண்ண போகிறாரு அப்படின்னா இவர் ஸ்பீடாக உள்ளே போயிட்டு நிதின்குமார் வந்து டேக்கிள் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஹோல்டு. அந்த ஆங்கிள் ஹோல்டு பண்ணும்போது எப்படின்னு அப்படின்னா கரெக்டாக அதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஆங்கிள் ஹோல்டு பண்ணும்போது டபுள் ஆங்கிள் ஹோல்டு, சிங்கிள் ஆங்கிள் ஹோல்டு. சிங்கிள் ஆங்கிள் ஹோல்டுனா ஒரே ஒரு காலை மட்டும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழங்காலுக்கு பின்னாடி மட்டி அப்படி பிடிச்சி அந்த இடத்துல போடும்போது கையை போடும்போது கொக்கி மாதிரி மாட்டோம். அப்போ ஈஸியாக அவருடைய பேலன்ஸ் ஈஸியாக போயிடும். ஸோ நவீன்குமாரை பிடிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த இன்னர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. அப்போ இன்னர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிதின்குமார் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு தபாங் டெல்லியிலையும் இருக்கும். ஸோ அப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரைட் கார்னர் அண்டு ரைடர் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருப்பது, ரைட் கார்னர் அண்டு ரைட் இன்னும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஏன்னா ரைட் ரைடர் தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு மேட்ச் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரைடர் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் ஸ்பீடாக போய் டச் பண்ண போய் அவங்களுடைய அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி, டேக்கிளில் மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து அதாவது நெக்ஸ்ட்டு இன்னர் பொசிஷனில் இருக்கக்கூடிய, அதாவது லெஃப்ட் கவரில் இன்னர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் ஜாதவ், அவர் ஒரு சில டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரைட் சைடு லெஃப்ட் கார்னர் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரைடர் போவாங்க. போகும்பொழுது ஸோ அவங்களுடைய எய்ம் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஹெச் லீடு அதாவது பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் டச் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அந்த ஆங்கிள் ஹோல்டு போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டைமில் அவருக்கும் ஒரு சின்ன சின்ன சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கு டேக்கிள் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரை இன்னர் பொசிஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரைட் கவரும் இதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், ரைட் ரைடர் வந்து லெஃப்ட் கார்னர் போவாங்க. அப்போ இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகிறது லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கவர். ஆனால் இவங்க இந்த மேட்ச்சில் 2 பேருமே இம்பார்ட்டன்ஸ் இருக்க வேண்டாம், அதுக்கு ஆப்போசிட்டாக நடப்பது பாசிபிலிட்டி இருக்குது. லெஃப்ட் கவரும் ரைட் கார்னரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ரைடர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால ஸோ அவங்க எந்த சைடு ரைடு போகிறாங்களோ அந்த சைடு பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. அப்போ ஆப்போசிட் சைடு பாயிண்ட்ஸ் விடுவாங்க. டேக்கிளில் மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் மாற்றி நடக்கும். அப்போ கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க போகிறது யார் அப்படின்னா, லெஃப்ட் கார்னரும் ரைட் கார்னரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கவர் தர்பன் சௌஹான். லாஸ்ட் மேட்ச் கூட தர்பன் சௌஹான் ஒரு டீசென்ட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார். இவங்க 2 பேரும் சிவம் சிண்டே அண்ட் இவங்களும் எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிதின்குமாரும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஒரு மேட்ச்சில் ரைட் டிஃபென்ஸில் நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்க அதிகமான சான்ஸ் உள்ள பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் சிண்டே, நிதின்குமார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் யாதவ், அதுக்கு டர்பன் சௌஹான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கு பாசிபிலிட்டி. இப்போ பெங்கால் வாரியர்ஸ் ஒன் சைடாக வின் பண்ணுறாங்கன்னா இந்த இவங்க 4 பேர்ஸும் எஃபெக்டிவாக இருக்காங்க. அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிந்தர் சிங்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 5 பிளேயர்ஸுமே எஃபெக்டிவாக இருப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஒரு ரீசன், அதாவது என்ன அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங். பொதுவாக வந்து என்ன ஆனால் ஹெச்லேடு சூப்பராக கார்னர் பண்ணியிருக்காரு, ஆனால் நவீன்குமாரை பிடிக்க முடியுமா? ஸோ அதனால் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 டேக்கிள்ஸ் வரை எடுத்திருந்தார். ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேக்கிள் வரை எடுப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எல்லா டைம்லேயும் அவர் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வந்துட முடியாது. ஸோ நல்ல ஒரு லெஃப்ட் கார்னராக இருக்கார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது 3 டைம்ஸ் டேக்கிள் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட் வந்துடும் ஈஸியாக. ஸோ அப்போ டீமில் ஹெச் லீடும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதையும் கொஞ்சம் கன்சிடர் நீங்கள் 50% தான் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஹெச் லீடு அண்டு வைபவ் கார்ச்சே 2 பேரும் இம்பார்ட்டன்ஸாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறோம். 50% தான். 50% நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க. ஏன்னா வந்து டிஃபென்ஸை பொறுத்தளவில் பெங்கால் வாரியர்ஸ் தான் டிஃபென்ஸ்லேயும் பெட்டராக இருக்காங்க. ரைடரை பொறுத்தளவில் பெட்டராக இருக்கிறது டெல்லி தபாங்ஸ். இதில் யார் வின் பண்ண போகிறாங்க அதான் பார்க்கணும். இப்போ ரைடர் வின் பண்ணால் ஸ்வியராக டெல்லி வின் பண்ணிடுவாங்க. டிஃபென்ஸில் பெங்கால் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணாங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஓகே, அதே சமயத்தில் இங்கே மணிந்தர் சிங்கை பொறுத்தளவில் சூப்பர்பான ஒரு ரைடர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஆங்கிள் ஹோல்டு போட்டு அல்லது வந்து தை ஹோல்டு போட்டு தான் நிப்பாட்ட முடியும். இல்லை அதர்வைஸ் சும்மாலாம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்லாம் பண்ணி அவரை நிப்பாட்டுவார். அதாவது இப்போ 2 தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரை டேஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது ரைட் கவர் பொசிஷனில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா டேஸ் அந்தளவுக்கு 3 ரைடர்ஸுமே அதாவது மணிந்தர் சிங், ஆசு மாலிக், நவீன்குமார் 3 ரைடர்ஸுமே செம்ம எஃபெக்டிவாக இருக்காங்க. டேஸ்லாம் அடித்து அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக நிப்பாட்டவே முடியாது. டேஸ் அடித்தாலே தப்பிச்சு போயிடுவாங்க. டெஃபினட்டாக பாயிண்ட்ஸ் அதிகமான பாயிண்ட்ஸ் போகும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரைடர் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. டேஸ் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரை. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, இப்போ தபாங் டெல்லியோட டிஃபென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைடர் வந்து யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிதின்குமார் அண்டு மணிந்தர் சிங் 2 பேருமே ரைட் ரைடர். மணிந்தர் சிங் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி ரைடர், நிதின்குமார் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைடர். ஸோ ஓகே, ரைட் ரைடர் 2 பேருமே ரைட் ரைடாக இருக்கிறதுனால ஸோ அப்போ இங்கே எஃபெக்டிவாக இருக்க போகிறது யார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் கார்னரும் ரைட் கவரும் 2 பேருமே வீக்காக தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே வீக்கர் பொசிஷனில் இருக்கிறதுனால மணிந்தர் சிங் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கே எஃபெக்டிவாக இருக்க போகிறது யார், இன்னர் பொசிஷனில் யார் ஆடுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஏன்னா ஆங்கிள் ஹோல்டு அண்ட் தை ஹோல்டு யார் போட முடியும் அப்படின்னா இந்த இன்னர் பொசிஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் போட முடியும். அதே மாதிரி சென்ட்ரு பொசிஷனில் இருக்கிற பிளேயர்ஸும் போடலாம், சம்டைம் போடுவாங்க. அது போட்டு எடுக்க முடியும், விக்கெட் எடுக்க முடியும். ஆனால் நவீன்குமார் சென்ட்ரு பொசிஷனில் ஆடுறதுனால கண்டிப்பாக அவர் அதை ட்ரை பண்ணுவாரானா அது ரிஸ்க்காக போகிற முடியும் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தை ஹோல்டுனா அந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா யார் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த கோர்ட் போகிறாங்க அப்படின்னா லெஃப்ட் கார்னர்கிட்ட போகும்போது இங்கே டேஸ் நிற்கக்கூடிய ரைட் கவரில் இருக்கக்கூடிய மோஹித் அவர் வந்து பண்ணலாம், தை ஹோல்டு பண்ணலாம். அதாவது 2 தைஸையும் அழகாக கவர் பண்ணி டேக்கிள் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் பண்ண முடியுமா, அது கொஞ்சம் ரிஸ்க்கு.
பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா மனிந்தர் சிங்கெல்லாம் ஆனால் மனிந்தர் சிங்கை நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். தை ஹோல்டு, ஆங்கிள் ஹோல்டு. தை ஹோல்டுனா நம்ம தொடையை பிடிச்சி நிப்பாட்டுறது. ஆங்கிள் ஹோல்டுனா தொடை கீழே முட்டியில் அந்த மட்டி போடுறதுன்னு சொல்லுவோம். முட்டி கீழே போடுறது. முட்டிக்கு நிறைய போடுறது, அதுதான் மட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிப்பாட்டினா தான் மனிந்தர் சிங்கை நிறைய மேட்ச்சு அந்த மாதிரி எந்த பாயிண்ட்ஸுமே எடுக்க விடாமே நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் அதை வந்து டெல்லி செய்ய முடியுமான்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா டிஃபென்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஆனால் எஃபெக்டிவாக இருக்கலாம். அதே சமயத்தில் அது ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான். இப்போ இங்கே வந்து மனிந்தர் சிங் ரைடு வர்றாரு அப்படின்னா, ஸோ இங்கே ரைடு போவார், லெஃப்ட் கார்னர்கிட்ட போவார். அப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசு மாலிக் இன்னர் பொசிஷனில் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஹோல்டு போட்டு நிப்பாட்டலாம். ஆனால் அதை செய்வார், அவர் ரைடராக இருக்கார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க சைடு தை ஹோல்டு ஆங்கிள் ஹோல்டோ போடுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அதே சமயத்தில் பெங்கால் வாரியர்ஸ் சைடு வந்து ஆங்கிள் ஹோல்டு தை ஹோல்டு அந்த மாதிரி போடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் இது ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம் சில நேரங்களில். டெல்லி டீம்ஸு தை ஹோல்டு அண்ட் ஆங்கிள் ஹோல்டு போட்டு மனிந்தர் சிங்கை கூட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கும். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அப்போ இங்கே எஃபெக்டிவாக இருக்க போகிறது யார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் பொசிஷன் யோகேஷ், அதே சமயத்தில் ஆசு மாலிக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் எண்ணில் இருக்கக்கூடிய மஞ்சித், அந்த பொசிஷனில் வேறு எந்த பிளேயர்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை சப்போஸ் லெஃப்ட் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லெஃப்ட் இன் பொசிஷனில் தான் ஆடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ அது பார்ப்போம், பிளேயர்ஸ் வைஸாக யாரெல்லாம் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க, யார் எஃபெக்டிவாக இருக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஏன்னா இங்கே வந்து லெஃப்ட் ரைடர் யாருமே இல்லை. ஸோ அந்த அடிப்பில் ரைட் கார்னரும் அதே சமயத்தில் லெஃப்ட் கவரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கு சான்ஸ் இல்லைனாலும், ஆனால் அவங்க பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தளவில் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க. ஸோ இங்கே லெஃப்ட் கவரில் இருக்கக்கூடிய ஆண்டில் அவருமே சூப்பரான ஒரு பிளேயர் தான். அவரும் பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்குது. கவரை பொறுத்தளவில் கவரை விட நீங்கள் கார்னர் பெஸ்ட்டாக இருப்பதற்கு, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கார்னர் பெஸ்ட்டாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி லெஃப்ட் கவரில் இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் ஹோல்டோ தை ஹோல்டோ ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லெஃப்ட் கவரில் உள்ள பிளேயர்ஸும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இந்த மேட்சை பொறுத்தளவில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத தெளிவாக புரிச்சுங்க. எஸ்டர்டே மேட்ச்சில் நம்ம சொல்லியிருந்தோம் லெஃப்ட் கார்னர் 2 டீம்ஸ்லையுமே லெஃப்ட் கார்னர் ரைட் கவர் இம்பார்ட்டன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு மேட்ச்சில் லெஃப்ட் கார்னர் எஃபெக்டிவாக இருந்தார். இன்னும் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸ் லெஃப்ட் கார்னர் இம்பார்ட்டன்ஸாக இருந்தார். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யும்வாலில் இருந்த லெஃப்ட் கார்னர் வந்து இம்பார்ட்டன்ஸாக இல்லை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்தது. ஸோ அது விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தோம் கேப்டன் வந்து டிஃபென்ஸில் தான் வருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் லேடு வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் வந்திருந்தார். ஸோ ஏன்னா அவர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவர் லீவாக வந்தோன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லோட சொல்லியிருந்தோம் ஹெச்லியோட வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கங்க லெஃப்ட் கார்னர் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தோம், இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு. அதை கேப்டனாக வச்சும் நம்ம சில டீம்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ கண்டிப்பாக வந்து ரைடரில் இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மனிந்தர் சிங்கு, ஆசு மாலிக்கு, நவீன் குமார், இந்த 3 பேர். ஸோ அதோடு சேர்த்து இங்கே நிதின்குமாரும் 2 ரைடருமே இம்பார்ட்டன்ஸ் சார் 2 சைடுமே. ஏன்னா இது ஒரு ரைடர் ஸ்கேமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைடர்ஸோட கேமாக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா லேடு மட்டும் தான் ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்கிறனால இது ஒரு ரைடர் கேம்ஸாக அமையும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. இப்போ எப்படி பிளேயர்ஸ் பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஹை லெவலில் பிக் இருக்காங்க, லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க, யார் எஃபெக்டிவாக இருக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இப்போ ஹை ரெஸ்க் பிக் நான் அதை சொல்லியிருக்கேன். இவங்க தான் நம்ம இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வைபவ் கார்ச்சே ரைட் கவர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஹித் வந்து பார்த்திங்கன்னா லேடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கார்னர். இவங்க 2 பேரும் நம்ம எஸ்டர்டே வீடியோவில் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ரைட் ரைடர்ஸ் தான் 2 சைடுமே இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆசு மாலிக் லெஃப்ட் கார்னர், மோஹித் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கவர். ஸோ 2 பேரும் இந்த மாதிரி இவங்க 4 பேரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பொசிஷனில் ஆடக்கூடியவங்க. ஆனால் இந்த ஒரு மேட்ச்சு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் பிளேயராக இருப்பாங்க. கண்டிப்பாக பிக் பண்ணுறது பாயிண்ட்ஸ் இல்லாமல் போகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க, இந்த 4 பிளேயர்ஸில் கண்டிப்பாக 4 பேருமே டீமில் வராமல் போக மாட்டாங்க. கண்டிப்பாக எனி 1 பிளேயர் டெஃபினட்டாக வருவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு நான் வந்து ஹெச்லியில் பார்க்குறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நவீன்குமார் அண்ட் ஆசு மாலிக் 1 சைடு தான் போவாங்க. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு அதிகமான டேக்கிள் எடுக்கலைனாலும்
ஒரு 3 ஆர் 4 டேக்கில் எடுப்பதற்கான ஹெச்எல் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் உடஞ்சி போகிறதுனால ப்ரெஷர் ரைடர் மேலே விழுவும். அப்போ ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஹெச்லீடுக்கு இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஹெச்லீடு பாசிபிலிட்டி இருக்குது. வைபவ் கார்ட்ஸை கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸ் தான். ஸோ ஓகே. அதுக்கடுத்து பெஸ்ட்டு ரெஸ்கி பிக் அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் ரெஸ்கி பிக் தான். இவங்கெல்லாம் ரெஸ்கி பிக்கில் தான், என்ன கம்மியான பிக்ஸில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் பெஸ்ட்டாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா யோகேஷ் வந்து ரைட் கார்னர் ப்ளே பண்ணுறதுனால பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 2 சைடு ஒரு 2 பிளேயர் அவுட் ஆகிட்டாங்கன்னா, சப்போஸ் யோகேஷ் ரைட் கார்னரில் இருக்கனால அவர் அவுட் ஆகாமல் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி டைம்ஸில் இந்த சூப்பர் டேக்கிள் வந்து 2 ஆர் டை ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஹெச் ஆண்டிலுக்கு 2 பேருக்குமே சான்ஸ் இருக்குது. அதே போல் தான் டி சௌஹான் அண்டு இங்கே எஸ் ஜாதவுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ் ஜாதவ் வந்து ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நவீன்குமார் ஒரு விஷயம் செய்வார். ஏன்னா இவர் வந்து லெஃப்ட் இன்னில் தான் நிற்பார். லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எல்ஏடு நிற்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவீன்குமார் ரைடு போகும்போது லெஃப்ட் கார்னர் சைடு போவார். அந்த மாதிரி போகும்போது லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய ஹெச்எல்ஏடை டச் பண்ணாமல் இன்னில் இருக்கக்கூடிய ஜாதவை டச் பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்களை நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்துப்பார். ஸோ அந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் கெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிக்ஸாக இருப்பதற்கு ஜாதவ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ், ஆண்டில், ஜவுன், இந்த 4 பேரும் ரெஸ்கி பிக்கில் நீங்கள் இந்த 4 பேரில் ஒரு 2 பிளேயர்ஸ் வர ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸ் வர பிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பெங்கால் வேரியஸ் ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி, ஆனால் ஒன் சைடாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. 2 சைடுமே ஈக்குவலாக ரைட் பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை மைண்டில் வச்சு நீங்கள் டீம் செட் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இங்கே 2 பேரில் ஒருத்தர், இந்த 2 பேரில் ஒருத்தர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஜாதவ் கொஞ்சம் ஸ்ரீகாந்த் ஜாதவ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷோ ஞான்டிலோ பிக் பண்ணிக்கலாம். 2 பேரும் ஒருத்தரை பிக் பண்ணிக்கேன். ஸோ ஓகே. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இந்த மேட்சை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ஸ் ஆகிருக்க போகிறது இந்த 3 ரைடர்ஸும் வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸ்வியராக இருப்பாங்க. அதில் மாற்றமே கிடையாது. 3 பேருடைய பாயிண்ட்ஸும் இப்போ இவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் இவங்க வந்து டிஃபென்ஸ் உடையும் பொழுது இவங்களுடைய பாயிண்ட்ஸ் கம்மியாக இருப்பதுக்கு சான்ஸ் இருக்குது. மணிந்தர் சிங்கோட பாயிண்ட்ஸு அதிகமாக இருக்குது. அதாவது தபாங் தேலியோடைய டிஃபென்ஸ் அந்த பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா ரைடரோட பாயிண்ட்ஸும் குறையும் கண்டிப்பாக. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 7 ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. 2 பேருமே 7 14 ரைட்ஸ் பாயிண்ட்ஸு. ஆனால் இவர் ஒரு சிங்கிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரைட் பாயிண்ட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 12 ரைட் பாயிண்ட்ஸ் வரை எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது மணிந்தர் சிங்கை பொறுத்தளவில். ஆனால் சில நேரங்களில் மணிந்தர் சிங்கை ஆங்கிள் ஹோல்டு தை ஹோல்டு போட்டு நிப்பாட்டுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு தபாங் டெல்லியில் டிஃபென்ஸ் பிளேயர் இல்லை அப்படின்ற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க. அதனால் வந்து மணிந்தர் சிங் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. சரி ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த 8 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 8 பேரில் யாராவது 2 பேரை ட்ரா பண்ணி ஆகணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ரவுண்டர் பொசிஷனில் எனி ஒன்று நம்ம ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அசும் அலிக்குடைய பிளேயிங் சூப்பராக இருக்குது. சூப்பராக ரைட் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக வாட்ச் பண்ணி ப்ளே பண்ணுவார். ரைடர் அசந்தாக ஆடுவார். ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா சிம்பிளாக ஆடிட்டு வந்துகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் பிளேயர் ஆசும் அலிக்கு பொறுத்தவரை. நிதின்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓரளவு டிசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து டீமில் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரில் ஒருத்தர் டீமில் வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ரிஸ்க் தான் எடுத்து பார்க்கலாம். அப்போ ஸோ என்னை பொறுத்தவரை நிதின்குமாரை ட்ரா பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரா பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சௌஹானும் லாஸ்ட் மேட்ச்சு டீமில் வந்திருந்தார். ஸோ இவரையும் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 பிளேயரை ட்ரா பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 3 பேரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து நவீன் லெஃப்ட் கார்னர் அவுட் பண்ணிட்டாரு அல்லது ரைட் கவர் அவுட் பண்ணிட்டாருன்னா சுபம் சிண்டே எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் சுபம் சிண்டே கூட ஒரு ரிஸ்க் தான். நான் ரிஸ்க்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர். ஸோ அந்த மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டீம் ஃபார்மேஷன் டீம் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும். அதில் மாற்றமே இல்லை. நவீன்குமார், ஆசும் மாலிக், மணிந்தர் சிங் அதிகமான பாயிண்ட்ஸ் இந்த 3 பேரும் எடுப்பதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சுபம் சிண்டே இன்றைக்கி எஃபெக்டிவாக இருப்பதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ஜாதவை பொறுத்தவரை ஒரு லீஸ்ட் பிக் பிளேயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் வந்து ஓட்டையாக இருக்கிறதுனால ஜாதவ் கூட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கூட எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. டீமில் வர்ற அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ அந்த ஒரு சான்ஸ் இருக்குன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த 5 பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து 2 பிளேயர் பிக் பண்ணணும். ஸோ அதுக்கு யாருக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரவுண்டரில் இவங்க 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ லிஸ்ட் பிக் போகணும். அப்போ ஹெச் ஆர்டியில் தான் நம்ம பிக் பண்ணணும். ஏன்னா ஆசும் அலிக்கு ஆல்ரெடி பிக் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் பிளேயரை பிக் பண்ணணும். இதில் நம்ம எஃபெக்டிவாக இருக்கிறது சொல்லியிருக்கோம். இவர் எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ்லையும் சொல்லியிருக்கோம். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஏன்னா
மனிந்தர் சிங் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டு. ஆசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனா இருக்காப்புல. ஸோ அவரையெல்லாம் அந்த அளவுக்கு போட்டு நிப்பாட்ட முடியுமான்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இன்னைக்கு அந்த லெஃப்ட் கார்னர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் தபாங் டெல்லியில. அதுக்கேத்தவாறு நம்ம சப்போஸ் அம் பரத்வாஜ் வந்தா ஓரளவு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நல்லாவே வந்து கார்னர் பொசிஷன்ல நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனா கொஞ்சம் அவசரப்படக்கூடிய பிளேயர் தான். அது இருக்கு. இட்ஸ் ஓகே. இப்ப இங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தர ட்ரை பண்ணுங்க. அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஹார்ட்ஸே இவங்க 3 பேர்ல இருந்து ஒரு ட்ரை பண்ணலாம். இல்ல ரொட்டேஷன் முறையில 4 பேர் கூட ஒவ்வொரு பிளேயரா ஒவ்வொரு டீம்லயும் பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாரி பிக் பண்ணி உங்க டீம செட் பண்ணிங்க. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நவீன்குமார வீசியாவும், மணிந்தர் சிங்கை கேப்டனாகவும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவில் ஏன்னா நவீன்குமார் பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரெஸ்ட்டில் இருந்து திரும்ப ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா, ஆனால் ஒரு விஷயம் ரெஸ்ட் அப்படி இருக்குது, ஆல்ரெடி கையில் இன்ஜுரி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அப்போ நம்ம வந்து வீசி நீங்கள் வந்து மாலி கூட போகிறதுனா போய்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஓகே. இது வந்து ஒரு எஸ்எல் டீமாக யூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து லீஸ்ட் பிக் எத்தனை பிளேயர்ஸ் வச்சுருக்கோம்? இந்த 2 பிளேயர் லீஸ்ட் பிக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதவ் லீஸ்ட் பிக். மொத்தம் 3 பிளேயர் லீஸ்ட் பிக்கில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எஸ்எல் போகிறீங்கன்னா ஒரு 2 பிளேயர் கூட லீஸ்ட் பிக்காக மாற்றிக்கலாம். ஸோ ஒன் மோர் பிளேயரை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து நிதின்குமாரை பிக் பண்ணிக்கங்க. இப்போ யோகேஷ் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் நிதின்குமார் அல்லது ஹெச்லியில் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா நிதின்குமாரை இந்த இடத்துல ஆல்ரவுண்டரில் ஆட் பண்ணிப்பாங்க. அல்லது ஜாதாவ் கூட ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் நிதின்குமாரை ஆட் பண்ணிங்க. ஒரு பாயிண்ட்ஸ் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் எஸ்எல் டீமில் மாற்றிங்க. ஸோ அப்போ எஸ்எல் டீமை பொறுத்தவரை யாரை மாற்றணும் அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதவ் 2 பேரில் ஒருத்தரை ட்ராப் பண்ணி ஆல்ரவுண்டரில் நிதின்குமாரை மட்டும் கொண்டு வந்துங்க. ஒரு எஸ்எல் பெஸ்ட் டீமாக இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக நவீன்குமார் வந்து ஒரு நியூ பிளேயர் அப்படின்ற அடிப்படையில் கேப்டனே ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் டீம்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணும்போது தபாங் டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டீம்ஸ் ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள். பெங்கால் வாரியர்ஸுக்கு டீம்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் விஷயம் அவங்களே கொடுத்து பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.